கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஆதியாகமங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று அந்த வார்த்தை அங்கே காணப்படுகிறது. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஈசாக்கு என்பவன் ஆபிரகாமின் குமாரன். தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடையவர்கள் அனைத்தையும் பிள்ளைக்குத்தானே கொடுத்தாக வேண்டும். இதுதானே வழக்கம். இன்றும் எல்லா பெற்றோருடைய எண்ணமும் இதுதானே. அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைப்பது அனைத்தும் அவர்களுடைய பிள்ளைகளுக்குத்தானே. அவருடைய பிரயாசங்கள் அனைத்தும் அவர்களுடைய பிள்ளைகளுக்குத்தான். எனவே பிள்ளைகளாய் இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமேன், ஆமேன். இது உண்மையாயின் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தானே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகள் என்னவென்று பார்த்து அவைகளை சந்திக்கிறார். நாம் ஆசைப்பட்டு கேட்பவைகளில் நமக்கு நலமாய் இருப்பவைகள் எவைகளோ அவைகளை நமக்கு தருகிறார். அவர் வேதத்தின் வாயிலாக காண்கிறோம், உனக்கு இன்னது தேவை என்று முன்னமே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே பிதாவானவர் அறிந்து அதன்படியாக நமக்கு தருகிறார். அவருடைய இரக்கம், கிருபை, காருண்யம் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய பாதையில் நம்மை நடத்துகிறார். தனக்கு உண்டான யாவையும் ஆபிரகாம் எப்படி ஈசாக்கிற்கு கொடுத்தானோ அப்படியே தேவனும் தமக்கு உரியவைகள் அனைத்தையும் நமக்கு தந்து எதையெல்லாம் தருகிறார்? வரங்களையும் தாளத்துகளையும் நம்மை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் தருகிறார். மகிழ்ச்சி அடைய செய்கிறார். இதே யாத்ராகமும் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது என்று அந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. தேவ பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடையவர்கள் அனைத்தும் நமக்கு சொந்தம் என்பதை கேள்விப்படும் போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷம். உண்மைதான். நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தருடையது அனைத்தும் நமக்கே சொந்தம். எனவே தேவ பிள்ளையாகிய நாம் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களது வழிகளிலே நடந்து அவரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆனந்தமாய் வாழ்வோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தது போல பிதாவாகிய தேவனும் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்தபடினாலே அவருக்கு உண்டான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நமக்கும் தந்தருள்வார். நாமும் ஆசீர்வாதமாயிருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.